ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மினி சமையல். இன்றைக்கி நம்ம சேனலில் சூப்பரான டேஸ்ட்டில் பிரெட் ஆம்லெட் எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இது குழந்தைங்களுக்கான ஒரு அட்டகாசமான ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெசிபி. ஸ்கூல் விட்டு வர்ற நம்ம வீட்டு குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி ஒரு அருமையான ஈவினிங் ஸ்நாக்ஸ் செஞ்சு கொடுத்தோன்னா அவங்களும் ஆசையாக கேட்டு விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ இந்த பிரெட் ஆம்லெட்டை எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா? இப்போ பிரெட் ஆம்லெட் செய்கிறதுக்கு முதல்ல நம்ம முட்டையை கலந்து எடுத்து வச்சுக்கணும். அதுக்காக இந்த மாதிரி ஒரு பவுலில் எடுத்துட்டு 3 முட்டை இன்றைக்கி நான் ஒரு பிரெட் ஆம்லெட் செய்கிறதுக்கு எடுத்திருக்கேன். இப்போ இந்த 3 முட்டையும் உடச்சி இந்த பவுலில் சேர்த்துக்கலாம். பாருங்கள், இப்போ நம்ம எடுத்த 3 முட்டையுமே உடச்சி இந்த பவுலில் சேர்த்தாச்சு. அடுத்ததாக இது கூட சேர்க்க வேண்டியதெல்லாம் சேர்த்துக்கலாம். ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் சேர்த்துக்கங்க. அதே 1/4 ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய்த்தூள், அதே 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள். இப்போ தேவையான அளவு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ சேர்க்க வேண்டிய மசாலா எல்லாமே நல்லா சேர்த்தாச்சு. இப்போ ஒரு விஸ்கு வச்சு நல்லா இந்த முட்டையை அடித்து கலந்து விட்டுக்குங்க. பாருங்கள், இப்போ முட்டையை நல்லா கலந்தாச்சு. கூடவே பெரிய வெங்காயத்தை பொடி பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. அதுலேருந்து ஒரு பிரெட் ஆம்லெட் செய்கிறதுக்கு 2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கங்க. கூடவே வாசனைக்காக கொஞ்சம் கொத்தமல்லி தலையை பொடி பொடியாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கங்க. அப்புறமா ஒரு பச்சை மிளகாயையும் சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கங்க. ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு சில்லி ஃப்ளேக்ஸ் சேர்த்துக்கங்க. இப்போ திரும்பவும் ஒரு விஸ்கு வச்சு நல்லா எல்லாத்தையும் சேர்த்து ஒரு முறை அடித்து கலந்து விட்டுக்கங்க. இப்போ நம்ம பிரெட் ஆம்லெட் செய்கிறதுக்கு முட்டையை ரெடி பண்ணியாச்சு. இப்பொழுதைக்கு இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க முட்டையை தனியாக அப்படியே எடுத்து வச்சுட்டு முதல்ல ப்ரெட்டை டோஸ்ட் பண்ணி எடுத்துக்கணும். அதுக்காக ஸ்டவ்வில் ஒரு பாத்திரத்தை எடுத்து வச்சு கொஞ்சமாக பட்டர் சேர்த்துக்கங்க. பட்டர் நல்லா உருகி வந்த உடனே இப்போ இதில் 2 பிரெட் ஸ்லைஸை எடுத்து வச்சு ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கணும். ஃபஸ்ட்டு ஒரு பக்கம் நல்லா லைட்டாக ஒரு கோல்டன் கலரில் செவந்து வரட்டும், அது வரைக்கும் வெயிட் பண்ணலாம். ஒரு பக்கம் வெந்த உடனே நம்ம பெரட்டி போட்டு பார்த்தோன்னா நல்லா ஒரு கோல்டன் கலரில் செவந்து வந்துடும். இன்னொரு பக்கமும் நம்ம ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இன்னொரு பக்கமும் நல்லா ரோஸ்ட் ஆகட்டும். அதுக்கப்புறம் இதை வெளியில் எடுத்துக்கலாம். இப்போ இன்னொரு பக்கமுமே நம்ம ரோஸ்ட் பண்ணியாச்சு. இப்போ இந்த ப்ரெட்டை அப்படியே ஒரு பிளேட்டுக்கு மாற்றி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ திரும்பவும் அதே பாத்திரத்தில் கொஞ்சம் பட்டர் சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த பட்டரும் உருகி வரட்டும். பாருங்கள், பட்டர் நல்லா கரைஞ்சி வந்தோடனே இப்போ நம்ம கலந்து எடுத்து வச்சுருக்க முட்டையை இந்த பேனில் சேர்த்துடலாம். முட்டை லைட்டாக வெந்து வரும்போதே நம்ம இப்போ ரோஸ்ட் பண்ணி எடுத்து வச்சுருக்க ப்ரெட்டை நல்ல நடு பகுதியில் இந்த மாதிரி சேர்த்துக்கங்க. இப்போ முட்டை ஒரு பக்கம் நல்லா வெந்து வரட்டும். அதுக்கப்புறமா நம்ம திருப்பி போட்டுக்கலாம். அதுக்குள்ளே இப்போ முட்டை ஓரங்கள்லாம் நல்லா வெந்து வந்தோன்னா ஒரு தோசை கரண்டி வச்சு ஓரங்களை ப்ரெட்டு உள்ளே வச்சு க்ளோஸ் ஆகுறது மாதிரி பாருங்கள், மெதுவாக இந்த மாதிரி எடுத்து மடித்து விட்டுக்கங்க. இப்போ இந்த முட்டை ஒரு பக்கம் நல்லா வெந்து வந்துருச்சு. அதை தோசை கரண்டி வச்சு அப்படியே எடுத்து இன்னொரு பக்கம் பெரட்டி போட்டுக்கலாம். இன்னொரு பக்கமும் நல்லா வெந்து வரட்டும். ஸ்டவ்வை கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. அப்போ தான் கரிஞ்சிடாமல் நல்லா கோல்டன் கலரில் செவந்து இது போல் வரும். இப்போ நம்ம பெரட்டி போட்ட அந்த பக்கமும் நல்லா முட்டை வெந்து வந்துருச்சு. இப்போ திரும்பவும் இந்த பக்கம் திருப்பி போட்டுட்டு இப்போ ஒரு ப்ரெட்டு இன்னொரு ப்ரெட்டு மேலே க்ளோஸ் ஆகுறது மாதிரி நல்லா தோசை கரண்டி வச்சு இந்த மாதிரி மடித்து விட்டுக்கங்க. அவ்வளோதான். பாருங்கள், எவ்வளோ பெர்ஃபெக்டான சூப்பரான டேஸ்ட்டில் ஒரு அருமையான ஈவினிங் ஸ்நாக்ஸ் பிரெட் ஆம்லெட் செஞ்சு முடித்தாச்சு. இதில் நம்ம பட்டர்லாம் சேர்த்து பண்ணியிருக்கிறதுனால சாப்பிட்றதுக்கு நல்ல மணமாக இருக்கும். கண்டிப்பாக இதே போல் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். உங்கள் வீட்டு குழந்தைங்களுக்கும் ஸ்கூல் விட்டு வர்ற டயத்தில் ஈவினிங் ஸ்நாக்ஸாக இதை செஞ்சு கொடுத்து பாருங்கள். ஆசையாக விரும்பி சாப்பிடுவாங்க. திரும்ப திரும்ப வேணும்னு செஞ்சு தர சொல்லி கேட்பாங்க. இப்போ இதை கத்தி வச்சு நல்லா ஒரு 4 பீஸாக கட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். இதே போல் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுங்கிறத கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை லைக் பண்ணி நம்ம சேனலை மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணும்போது பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுட்டிங்கன்னா நான் போடக்கூடிய குக்கிங் வீடியோ எல்லாமே உடனுக்குடனே உங்களுக்கு சேரும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். இதே போல் அடுத்தடுத்து நல்ல நல்ல வீடியோவில் சந்திப்போம். ஓகே, பாய்.